காதல் மோகினி. என் மவனங்க பண்ண கூத்துல இந்த பிள்ளைய மறந்துட்டேன் பாரு. பாவம், சோறு கூட திங்காம தூங்குது. எழுப்புவோம். ஏன் மோகினியே, இந்த பிள்ளை மோகினியே, எந்திரி சாமி. என்ன இப்படி தூங்குறா? தூக்க மருந்து எதுவும் கொடுத்தானுங்களோ? இன்னும் சாப்பிட கூட இல்ல. மாத்திரை மருந்து வேற போகணும். இந்த வடிவேல் எங்க போனியா? இன்ன வரைக்கும் தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தியா? எங்க போய் தொலைஞ்சானோ தெரியல. எடே வடிவேலு, பாத்தியாடா உங்க அப்பத்தாவுக்கு குசும்ப ஒரு உதையில என்ன கீழே தள்ளி விட்டுப்புட்டு எங்க போனேன்னு வேற தேடுது. டேய், எதுக்குடா என்னையும் முறைக்கிற? ஓ, உன்னையும் தள்ளி விட்டுட்டேன்ல, மன்னிச்சுக்கூட மாப்ள. பேசாம அப்படியே பூனை மாதிரி பதுங்கி ஓடி போயிரு. தாய் கிழவி கண்ணில் பட்ட அம்பிட்டுதே. நான் என்ன தப்பா பண்ணேன் பதுங்கி பதுங்கி போறதுக்கு? இது என் வீடு. தைரியமா எந்திரிச்சு போவேன் பாத்துக்க. உங்க அப்பத்தா இங்கிருந்து எப்படி வரேன்னு கேட்டா என்னத்தட்டா சொல்லுவ? உண்மையை தான் சொல்லுவேன். வெரி குட் மாப்ள. ஹரிச்சந்திரனோட அக்கா மகனே அப்பப்ப ப்ரூவ் பண்ணிடுற. எதை நீ ஹரிச்சந்திரன் ஆக்கும் தண்ணி அடிச்சு புட்டு நீ என்ன பேசினாலும் கேட்பான்னு நினைக்காத மாமா. வடிவேலு, கீழே விழுந்து கிடக்க. அங்க யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கவ? நான் தான் அப்பத்தா, இங்கதான் கிடக்கேன். ஏன் சாமி, நீ என்னையா பண்றீங்க? என்னைய மாமா தான் புடிச்சு கீழே தள்ளி விட்டுச்சு அப்பத்தா. ஏதே அந்த குடிகார பைய குடிச்சுப்புட்டு நிதானம் எல்லாம் விழுந்தானா உன்னையுமா சேர்த்து தள்ளிப்புட்டான்? முதல்ல அவனை தூக்கி போய் ஒரு டவுசரை மாட்டி விடு. மானகிட்ட பைய எனக்கு என்னன்னு காலை விரிச்சுக்கிட்டு படுத்து கிடக்குறியா? எதை? ஐயோ அத்தை, அப்ப நீ பாத்துட்டியா? என்ன செய்ய, தூங்க போற நேரம். என் கேரகம் அந்த கன்றாவையெல்லாம் பாகம்ட்டு இருக்கு. எம்பிட்டு கத்தினாலும் எந்திரிப்பினான்னு படுத்து கிடக்கா இந்த மோகினி. உங்க ஆத்தக்கரையில கூப்பிடலான்னு பார்த்தா 2 பேரும் புருஷனை தடவி கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காளுங்க. என்னமோ இன்னைக்கு தான் கல்யாணம் ஆன மாதிரி. அவங்களும் சாப்பிடல, அவளுகளும் சாப்பிடல. இந்த சரளா என்ன செய்யறானே தெரியல. அடியே சரளா, சரளா, என்ன பெரியம்மா கூப்பிட்டீங்களோ? இங்கிட்டு வாடி. இந்த மோகனா பிள்ளைய கொஞ்சம் தட்டி எழுப்பு. இல்லாட்டி ஒரு செம்புல தண்ணி கொண்டு வந்து வா ஊத்துவோம். சரோ, அப்படியே மாமனுக்கு ஒரு டவுசர் எடுத்துட்டு வாடி. உனக்கு இங்க என்னடா வேலை? உன் மாமனுக்கு போய் படுத்துக்கிட்டானுங்கள, அது மாதிரி நீயும் போய் படுப்போ. அத்தை, நான் இன்னும் சாப்பிடவே இல்ல. அதான பார்த்தேன், எலியே அம்மனமா ஓடுதுன்னு. அதுக்குதான் இங்கனக்குள்ளேயே சுத்திட்டு திரியிறியா? அத்தை, நான் அம்மனமாலாம் ஓடல, வேட்டி கட்டியிருக்கேன் பாத்துக்க. டவுசர் தான் போடல. பேசாம இருடா. நான் இந்த பிள்ளை எழுப்புவேனா உன்னை சமாளிப்பேனா? கடைசி வரைக்கும் இந்த கிழவி உன் வேற என்னத்துக்கு வந்தான்னு கேட்கவே இல்ல. இதை நம்ம சொன்னா திருப்பி நம்மள தான் திட்டும். எதுக்கு வம்பு? நான் போய் உட்காந்துக்கிடேன். எங்க போனியா? எந்த வரைக்கும் தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தியா? எங்க போய் தொலைஞ்சானோ தெரியல. எடே வடிவேலு, எனக்கு என்னாச்சுக்கா? எதுக்கு இப்படி எழுப்புனீங்க? ஒண்ணுமில்லட்டி, கொஞ்சம் சாப்பிட்டு மருந்து போட்டுக்கிட்டு தூங்குவியாம்ல. அச்சோ பாவம், இந்த வழியோட இங்க தனியா படுத்து கிடக்கா. இவளை பார்க்க எனக்கு மனசே ஆறல. பெரியம்மா, மோகனை வந்து நிலைமையில தனியா படுக்க வைக்க வேண்டாம். என்னோட ரூமுக்கு நான் கூட்டிட்டு போயிட்டுமா? சரளா, உன் புருஷன் குடிச்சுப்புட்டு நைட் எல்லாம் புலங்குவியான். இந்த பிள்ளை நல்லா தூங்கி ஓய்வெடுக்கணும். என்னோட ரூம்ல தூங்க வச்சுக்கிறேன், நீ கவலைப்படாத. அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. எப்படியும் நைட் அவ பாதுகாப்பா தூங்குவா. எவ்வளவு சரளா, போய் உங்க அண்ணனுங்களையும் மதனிகளையும் கூட்டிட்டு வா. எல்லாரும் நடுக்கூடத்திலே உட்காந்து இன்னைக்கு சாப்பிடுவோம். இந்தாங்க மாமா, சாப்பிடுங்க. அடியே மருமகளே, என்னத்த? உங்க பிள்ளைங்கள நீங்க கவனிச்சுக்கோங்க. என் பிள்ளைங்கள நான் பாத்துக்கிறேன். கொண்டாங்க அந்த தட்டை. இந்தாங்கடா என் ராசா கண்ணுங்களா, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. என்ன அம்மா கையாலேயே கொடுக்குறேன். சரிம்மா, உன் கையால கொடுத்தா அது எப்படிதான் அவனுக்கு ருசியா இருக்குன்னே தெரியல. குடு குடு. டேய் பசங்களா, நீங்களும் சாப்பிடுங்க. பாட்டி எப்படி அவங்க மகன்களுக்கு ஊட்டி விடுறாங்க பாரு. அதே மாதிரிதான், அதே அளவு பாசம் எங்களுக்கும் உங்க மேல இருக்கு. சரியா? நல்லா சாப்பிடுங்க. ஏமா நீ சொல்லி நாங்க சாப்பிடாம இருப்போமா? குடு குடு, ரொம்ப டேஸ்டா இருக்கு போல. எனக்கு மட்டும் யாரும் இல்ல இப்படி ஊட்டி விட.
இந்தாம்மா மோகனா, நீ சாப்பிடு, உனக்கு நான் ஊட்டி விடுறேன். எது நீங்களா? என்ன மோகினி பாப்பா அப்படி பாக்குற? நீயும் எனக்கு ஒரு புள்ள மாதிரி தான். அப்பா ஊட்டுறேன், சாப்பிடுமா. கடவுளே, அப்பா கருப்சாமி, என் புருஷன் ஒரு குழந்தைக்காக எவ்வளோ ஏங்கி போய் கிடக்காரு பாத்தியாமா. சீக்கிரம் எங்களுக்கு ஒரு வரத்தை குடிச்சாமி. மோகனா, சாப்பிட்டீனா வாமா ரூமுக்கு போலாம், உனக்கு நான் மருந்து கொடுக்கேன். சரிங்க சித்தி. பாட்டி. என்னம்மா மோகனா, வா வா, தூங்குற நேரமாச்சு, என் ரூம்லயே தங்கிக்கோ. சரி பாட்டி. பாட்டி பாட்டி, அந்த போட்டோல இருக்கிறது எது? எந்த போட்டோலமா இருக்கிறது? அதான் பாட்டி, அங்க மேல இருக்கிற போட்டோல 3 பேர் இருக்காங்களே. ஓ அதுவா? அது என் மகங்க போட்டோ இல்ல. அத கண்ட நீ ஏமா பயந்த? அது 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 வந்து பாட்டி அந்த படத்துல இருக்கிற 3 பேருமே உங்க மகங்களா? ஆமாம்மா, எனக்கு 3 பசங்க. எது 3 பேரா? நான் 2 பேரை தானே பார்த்தேன். ஆமாம்மா, அங்க ப்ளூ சட்டை போட்டுக்கிட்டு என் பெரிய மகன் பக்கத்துல நிக்கிறான் பாரு, அவன் தான் நான் பெத்த கடைசி தங்கம். 8 ஊரையும் ஆள வேண்டிய ராசா கோச்சிக்கிட்டு போய் கடைசி வரைக்கும் வீட்டுக்கே வர முடியாம போய் சேர்ந்துட்டாமா. அவரு பேர் என்ன பாட்டி? அவன் பேரு ரணதீர. அவங்க அப்பா ஆசையா அவனுக்கு பார்த்து பார்த்து வச்ச பேரு. அப்ப நம்ம வீட்டு முன்னாடி 3 பேர் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்குல்ல, அதுல இருக்கிறது இவர் தானா பாட்டி? ஆமாம்மா, என் மயங்க 3 பேரும் வயசுல இருக்கிறப்ப எடுத்தது அது. அப்ப அப்பாங்க கூட நிக்கிறது உங்க பெரிய பேரன் இல்லையா? ஓ, அது ஜாட ஒரே மாதிரி இருக்கிறதுனால நீ பெரிய பேரன் நினைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன் கடைசி மக மாதிரி தான் என்னோட பெரிய பேரன், அப்படியே உருவத்துல உரிச்சு வச்சிருப்பேன். அவன் இல்லைங்கிற குறைய இவனை பார்த்து தான் நான் போக்கிக்கிறேம்மா. அச்சச்சோ, வீட்டுக்கு முன்னாடி இருந்த படத்துல நம்ம தீரா மாமா அவங்க சித்தப்பா பெரியப்பா கூட இருக்காருன்னு நான் நினைச்சிட்டேனே. ஆக இப்பதான் எனக்கு புரியுது, நம்ம தீரா மாமா தான் தாயம்மாவோட 3வது மகன், அகரனோட சித்தப்பா. ஆனா என்கிட்ட அவரு ரொம்ப அனாதனில சொன்னாரு, எனக்கு யாருமே இல்லை, ஆசிரமத்தில் வளர்ந்தேன்ல சொன்னாரு. இப்போதைக்கு இவங்க கிட்ட எந்த உண்மையும் சொல்லிடப்படாது. தீரா மாமா ஏன் அப்படி சொன்னாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அவர் ஏன் இங்கிருந்து போனார்னு கண்டுபிடிக்கணும். இதையெல்லாம் ஃபர்ஸ்ட் விசாரிப்போம், அதுக்கப்புறம் இந்த பாட்டிக்கிட்ட உண்மையை சொல்லுவோம். ஏப்ல மோகினி, நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ என்ன உன் பாட்டுக்கு பேசிட்டே கிடக்கவ? சொல்லுங்க பாட்டி. என்ன சொல்லுங்க பாட்டியா? எதுக்கு இப்ப கத்துனேன் அதை மட்டும் சொல்லு. அந்த போட்டோவை பார்த்து ஏன் அப்படி பயந்த? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, ஏதோ கெட்ட சகனம் மாதிரி இருந்துச்சு. இங்க வந்தவொடனே அந்த போட்டோவை பார்த்தனா பெருசா இருந்துச்சா, அதான் பயந்துட்டேன். காலையில எந்திரிச்ச உடனே என் 3 பசங்க முன்னாடி தான் முழிக்கணும்னு இவ்வளோ பெரிய போட்டோ மாட்டி வச்சிருக்கேன். இப்படி மாட்டி என்ன பண்றது? என் 2 மாயையும் என் கூட தான் இருக்கானுங்க. ஒருத்தன் காத்தா கரைஞ்சு போயிட்டான். என்ன பண்ணுவேன் நானு? கேரளால என்ன பார்த்த உடனே தீரா மாமான்னு வந்து கட்டி பிடிச்சா. இப்ப என்ன மாதிரியே இருக்கிற என் சித்தப்பாவையும் பார்த்து ஏதோ ஒரு ஆச்சரியப்படுறா. இவளுக்கும் என் சித்தப்பாவுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. கண்டிப்பா இவளுக்கு என் சித்தப்பாவை தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் பொறுமையா கண்டுபிடிக்கணும். பாட்டி அழாதீங்க பாட்டி, தயவு செஞ்சு அழாதீங்க. விடு மோகனா, நீ போ. அப்பப்பா இப்படிதான் சித்தப்பாவை நினைச்சு அழ ஆரம்பிச்சிடும். அதுவே கொஞ்சம் நேரத்துல சமாதானம் ஆயிரும். நீ போய் ப்ரெஷ் அப் பண்ணிட்டு போய் சாப்பிட்டு போ.